உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கோடிகளை கொட்டப்போகும் ஆடி மாதம் யாருக்கு? எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆடி மாதம். ஆடி வந்தாலே ஸ்பெஷல் தான் சார். வர்ற 18ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து ஜூலை 17 வரைக்கும் ஆடி மாதம் தான். இந்த ஆடி மாதத்தில் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள், யார் யாரெல்லாம் வெளிநடப்ப போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது போன்ற டீட்டெயில்ஸை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த ஆடி மாதத்துக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. என்ன நெருங்கிய தொடர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆடி மாதம் மட்டும்தான் நல்லது நல்லதாக நடக்கும். யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எப்போதெல்லாம் ஆடி மாதம் வருகிறதோ அப்போல்லாம் ஒவ்வொரு வருடமும் ஒரு ஹைக்கு, ஒரு ஏற்றம் என்பது கிடைக்கும். ஏன்னா 3 கூடிய சந்திரன் உங்களுக்கு அந்த இடத்துல தான் குரு விபரீத ராஜயோகம் பெறுகிறார். 8 கூடியவர் 3இல் மறைந்து விபரீத ராஜயோகம் பெற்றிருக்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு 12 கூடியவர், அதே மாதிரி 7 கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த ஆடி மாதம் ரொம்ப சூப்பரான மாதம். 7 கூடியவர் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மனைவியால் உண்டாகும் தனலாபங்கள்லாம் அதிகமாகும். மனைவியால் ஒய்ஃப் சம்பாதிக்க போகிறாங்க. ஒய்ஃப் இது வரைக்கும் வீட்டில் தான் சார் இருந்தாங்க. டெலிகாலிங் பண்ணுறதுக்காக நான் கொடுத்து பழக்கணும் சார். பிச்சு உதறா சார். இப்போ பார்த்தீங்கன்னா இன்சென்டிவே அவளே மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறா சார். வாழ்க்கை பாருங்கள், அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம் தான் வாழ்க்கை. ரிஷபராசிக்காரர்களுக்கு மனைவிக்கு ஏதேனும் ஒரு ஸ்கில் இருந்தால் அதை டெவலப் பண்ணி விடுங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவோம், நமக்கே ஸ்கில் கிடையாது, அதனால் நம்ம ஒய்ஃப் ஒரு ஸ்கில்டாக பார்த்தா நமக்கு ஒரு நம்மளோட அதிகமாக சம்பாதிக்கும் போது நமக்கு அப்படி தோணும். அதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்கள் ஒய்ஃப் டெவலப் பண்ணிட்டாலும் உங்கள் வீடு தான் டெவலப் ஆக போகுது, அது புரிஞ்சிங்க. ஸோ 2ஆம் இடத்துல ஒய்ஃப் சம்பாதிக்க போகிறாங்க. ரைட். அடுத்ததாக 3இல் சந்திரனும் குருவுமாக, குரு உச்சம் பெறுகிறார் இல்லையா, குரு சந்திர யோகம் வேறு. ஸோ குருவினுடைய வீட்டில் இருக்கும்போது நகை வாங்க போகிறீங்க. சார் ஆனந்த் சார் போயிட்டு நீங்கள் கேட்டிங்களா இல்லையா, எப்படி சார் கோல்டு வாங்குறது, கோல்டு வேறு எங்கேயோ போயிட்டுருக்கு. இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஸோ அப்போது லேண்டு கோல்டு வாங்குறவங்க இந்த மாதம் நல்ல நல்ல பீரியடு வாங்கிடுங்க. அடுத்ததாக உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த பக்கம் சனி பகவான் வேறு வக்கரம் ஆகிட்டார். எப்போது, ஜூலை 27லேருந்து 27 வக்கரமான என்ன ஆகும், ஏற்கனவே லாபம் நமக்கு உட்கார நேரம் இல்லை. இதில் சனி வேறு வக்கரமாகி சும்மா பேசுறதுக்கே நேரம் அதுக்கு பிஸி, ஒரே பிஸி. உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு 3 மாதம் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி அவ்வளோ பிஸி நீங்கள். அந்த மாதிரி ஆக போகிறீங்க. கடை பிச்சுக்கிட்டு ஓட போகுது. நீங்கள் ராம்ஜி சார் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நடக்க மாட்டேங்குது. ப்ராக்டிக்கலாக நடக்கணும்னா சொந்த ஜாதகம் பார்த்தா தானே. நீங்கள் தான் பார்க்க மாட்டேங்கிறீங்களே. ராசி தாண்டிய ஒரு சொந்த ஜாதகம் என்று ஒன்று இருக்கிறது, அதை பாருங்கள். முதல்ல தொடர்ந்து பக்தி இன்ஃபோ பாருங்கள். பக்தி இன்ஃபோ பார்ப்பவர்கள் வேறு சேனலை பார்க்கக்கூடாது. அப்போ நீங்கள் இதை மட்டும் தான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் சரியாயிடும். அப்போது அடுத்ததாக உங்களுக்கு 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். இவர் 1 6 கூடியவர். ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. என்ன நல்லது, மனைவி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க சார், அவங்களுக்கு திடீர்னு வேலை கிடச்சி வெளியூர் போயிடுவாங்க. அதர்வைஸ் மனைவினால் வரக்கூடிய தொந்தரவுகள், அவங்க உங்கள்கிட்ட திடீர்னு லவ்வபுலாக, அதான் சொல்லணே சம்பாத்தியம், உங்களுக்கு அவங்க வருமானம் கிடைக்க போகுதுன்னு. உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரிஞ்சுது, நீ மாசானா இவ்வளோ வாடகை கட்டுறதுக்கு எவ்வளோ பாடுபடுறேன்னு எனக்கு புரிஞ்சுது, நீ கவலைப்படாத, என் சேலரியில் பாதி தரேன். அடடா ஆச்சரியக்குறி, என்னது பேசுகிறது நம்ம மனைவியா, இது கனவா நினைவான்னு தெரியலையே. வழக்கமாக இவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு தானே கொடுப்பாங்க, என்ன ஒரு ஆச்சரியம் நமக்கு தராங்க. நண்பர்களே, நம்ம மனைவி சம்பாதிக்கிறது யாருக்கு அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்கும். நம்ம சம்பாதிக்க யாருக்கு, எல்லாருக்கும். என்ன, நம்ம எல்லாருக்கும் டெலிஃபோன் பில்லில் ஆரம்பித்து பால்காரம் காய்காரம் வரைக்கும் we are spending all our money to everyone and everyone, but our மனைவி சேவிங்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஹர். அப்படி இருந்த நிலை மாறி அவர்கள் உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சுறாங்க. எல்லாத்தையும் கூட அதெல்லாம் கூட விடுங்க சார். நிறைய பேர் வீட்டில் நீங்கள் ஹோம் மேக்கராக இருப்பீங்க, அதனால் அந்த கதையை விடுங்க. 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுகிறார் புதனோடு சேர்ந்து. இப்போ என்ன ஆகும், வராத ப்ரொமோஷனை தேடி கொடுப்பாங்க. எங்கே இருக்கார் ராம்ஜி, எங்கே இருக்கார், வாங்க ராம்ஜி, ஹலோ வணக்கம், நாங்க நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர்லேருந்து சீனியர் இன்ஜினியர் ஆகிட்டீங்க, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நண்பர்களே, ப்ரமோஷனுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, அது ஒரு ராசி. சில பேர் சீக்கிரம் ப்ரமோஷன் வாங்கிடுவான், அந்த ட்ரிக்ஸ் வேறு. அது நமக்கு அப்படி தெரியாது, நம்ம உழைச்சி தான் நமக்கு வாங்க தெரியும். நம்ம இப்போ 4ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி வரும்போது நீங்கள் உங்களை மேனேஜர் பார்வையில் நீங்கள் படுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களை மேலே கூட்டு போய்டுறார். நீங்கள் டக்குன்னு இப்போ நடந்த மாதிரி இருக்குது, இனிமேல் நமக்கு பாஸ் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் தான் பாஸ் ஆகிடுவீங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல புதாதித்ய யோகம் வரும்போது என்ன ஆகும்னா, வண்டி வாகனம்லாம் வாங்குவீங்க. இந்த நாள் வரைக்கும் நான் சைக்கிளில் போயிட்டு இருந்தேன், இனிமேல் நான் பைக்கில் போக போகிறேன், அது நான் தண்டர் பெட்டில் தான் உட்காந்து போவேன்
போகும்போது ரோடையே ரூல் பண்ணிட்டு போவேன் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. சொல்லப்போனால் கோர்ட்டு கேஸ்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். உண்மையில் இந்த மாதம் ஆடி மாதம் உங்களுக்கு உங்களை நற்செய்திகள் உங்களை நாடி வரும் மாதம், தேடி வரும் மாதம். சூப்பராக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 100க்கு 98 மார்க். பிரமாதம். நண்பர்களே, வாழ்க்கையில் இந்த ஆடி மாதம் நிறைய திருப்பு முனைகள் நிறைந்த மாதம் என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டாம். காலகாலமாகவே ஆடி மாதம் நம்மளுடைய புண்ணிய மாதமாக கருதப்படுகிறது. நிறைய நேரங்களில் ஒரு விஷயம் இந்த மாதம் இருக்கிடையே ஜூலை 12ஆம் தேதி வரக்கூடிய ஆடி அமாவாசை மிகுந்த மகிழ்ச்சியுடன் நம்ம கொண்டாடணும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை இஸ் மோஸ்ட் ஃபேமஸ். என்ன காரணம்? அப்போ முன்னோர்கள் பித்ருக்களை நம்ம வந்து இன்வைட் பண்ணுறோம். தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்குகிறது. அதுதான் நம்ம ஆடின்னு சொல்கிறோம். ஆடி மாதம் வி ஆர் இன்வைட்டிங் த பித்ருஸ் டு கம் டு தி எர்த்து. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கன்னியா மாதத்தில், இது புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி அமாவாசை வரும். அதில் நம்ம என்ன பண்ணுவோம், பித்ருக்கள் நம்மளோட உட்காந்து சாப்பிடுவாங்களாம். அடுத்து தை அமாவாசையில் பித்ருக்கள் நம்மளோட மேலோகத்துக்கு போயிடுவாங்களாம். இதுதான் கான்செப்ட். திரும்பவும் தட்சிணாயனம் ஸ்டார்ட் ஆகிடும். தட்சிணாயனம் என்பது மேலோகத்தில் இருக்கிறது, உத்தராயணம் என்பது நம்ம கூட இருக்கிறது. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ ஆடி மாதம் நம்ம கூட நம்ம முன்னோர்கள், நம்ம பித்ருக்கள் நம்மளோட வாழ்கிறாங்கங்கிறது தான் கான்செப்ட். இந்த ஆடி மாதம் துவங்கி அடுத்து தை மாதம் வரையிலே இருக்கின்ற மாதங்கள் எல்லாம் நம்மோட மாண்டவர்கள், நம்ம இறந்து போனவங்களாம் நம்மளோடு இருக்கிறார்கள் என்பது நம்ம கருத்து. அவ்வகையில் அது நம்ம முதல் மாதம். இது மாதத்தின் முதல் மாதமே குரு பகவான் உச்சம் பெற்று அவரோடு சுக்கிரன் இருந்து வர்ற பித்ருக்களை வெல்கம் பண்ணுறாங்க. அடுத்ததாக சூரிய பகவான் மாதத்தின் முதல் மாதமே அந்த ஆடி மாதத்தில் முடிஞ்சு பாதியிலேயே ஆட்சி பெறுகிறார். அவர் தான் ஹெச்ஓடி. நல்லா கவனிங்க, முக்கியமான தினங்கள்லாம் அந்த ஹெச்ஓடி இருப்பார். இங்கே பாருங்கள், சித்திரை மாதம் இந்த ஹெச்ஓடி சூரியன் வந்து மேஷத்தில் உச்சம் பெற்றார். அதுக்கப்புறம் அந்த ஆடி மாதம் சூரிய பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, ஆட்சி பெறுகிறார். இதுக்கப்புறம் அப்படி பாருங்கள், திரும்ப நமக்கு தை மாதம் பிறக்குது இல்லையா, அப்போ மகரத்துக்குள்ளே இந்த சூரிய பகவான் நுழைஞ்சு மகர சங்கராந்தியாக கொண்டாட வைப்பார். ஆக இந்த சூரியன் வந்து ஒரு பக்கம் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறார். ஸோ இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்க சூட்சுமங்கள். ஸோ அப்போ இந்த சூரியன் ஆட்சி பெறுகின்ற இந்த ஆடி மாதத்தில் சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வருகை தருகிறார் என்பது தான் ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் வந்துட்டு அவர் சிம்மத்துக்கு வந்துடுறார். அப்போ இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து சிம்மத்துக்கு வர்றார். இப்போது என்ன கான்செப்ட் அப்படின்னா, அம்மாவை தேடி அப்பா. கடகம் என்பது மாத்திருக்காரகன் சந்திரனுடைய வீடு, சூரியன் என்பது பித்ருகாரகன் சூரியன் வந்து அம்மாவை தேடி போகிறார், அம்மா வீட்டுக்கு போகிறார். அப்போ சிவன் பார்வதியை தேடி போகிறார் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், மாரியம்மன் கோயில் வழிபாடெல்லாம் பண்ணுறோம். மாரியம்மனை தேடி சிவன் வருகிறார் என்பது நம்ம நம்பிக்கை. ஸோ சந்திரனுடைய வீட்டில் சூரியன் வருகிறார் என்பது நம்பிக்கை. இதான் கான்செப்ட். ஸோ அப்போ ஆடி மாதம் இத்தனை சிறப்புடைய மாதம். அப்போது இந்த மாதத்தில் சூரியனாரை வழிபடுவது, இந்த மாதத்தில் அம்பாளை வழிபடுவது. அதனால தான் சொல்லுவாங்க, ஆடி மாதம் முழுவதும் காப்பு கட்டி அம்பாளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து இது பால் குடம் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி அம்பாளும் இவர் வந்து மகிழ்ந்திருக்கும் நேரம், இறையனாரும் இறைவியும் மகிழ்ந்திருக்கும் நேரம் என்பதால் சாமானிய மனிதர்கள் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டாம், அந்த மாதத்தை புண்ணிய மாதமாக நாம் கருத வேண்டும் என்பது நம்ம நம்பிக்கை. ஸோ இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு சென்று மாரியம்மன் வழிபாடு செய்கிறீர்களோ, யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில்களுக்கு சென்று காளியம்மன் வழிபாடு, இந்த மாதிரிலாம் இந்த மாதம் முழுவதாக கங்கை அம்மன் வழிபாடு, பாஞ்சாலி வழிபாடு, திரௌபதி அம்மன் வழிபாடு போன்ற நாட்டார் குல வழிபாடுகள்லாம் இந்த மாதம் ஃபுல்லாக நடக்கும். இதில் கலந்துட்டாலே போகும். உங்களுக்கு இந்த கிரகங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆஃப்டர் ஆல் கிரகங்கள் அவ்வளோதான். அதை நம்ம அப்படி நினைக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம். நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தால் இந்த ஹார்ட் பம்ப் ஆகும், அப்புறம் ஸ்லோ ஆகும், அப்புறம் தூங்கும்போது நார்மல் ஆகிடும். இப்போ இந்த ஹார்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஐயோ பம்ப் ஆகுது வெடிச்சிருமோ அப்படின்னு பயமாக இருக்கும். அது ஒன்றும் வெடிக்காது. ஹார்ட்டு பார்த்துக்கு தெரியும். அந்த மாதிரி சூரிய பகவான் ஆட்சி போட்டார் அவ்வளோதான். இப்போ நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குவேன், நாளைக்கு நான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்கெடியூல் போடும்போது தான் லைஃப்பை பற்றி பயமே வருது. நீங்கள் இதை பாட்டுக்கு விடுங்க. ஆடி மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன, மாரியம்மன் வழிபாடு நீங்கள் செய்யணும். அதை பண்ணாலே போகிறோம். நீங்கள் எந்த பிரச்சனையும் வேறு எதுவுமே உங்களை நோக்கி வராது. நவக்கிரகங்களின் நாயகியார் சாட்சாத் அம்பாள் தான். நவக்கிரக நாயகி என்று பெயர். அவளுடைய உடம்பே நவக்கிரகங்கள் தான். அதனால தான் நம்ம வந்து நவக்கிரக நாயகியாக அவளை வழிபடுகிறோம். ஸோ மாரியம்மன் வழிபாடை செஞ்சு பண்ணால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அப்போது கீழே போய்ட்டுருக்க இந்த நம்பர் 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்னை தொடர்பவர்கள் ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்பயுமே ஒன்று சொல்கிறேன், பக்தி இன்ஃபோவை தவிர மற்ற சேனல் பார்க்காம இருந்தீங்கனாலே லைஃப்பில் பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. நன்றி, மகிழ்ச்சி.